வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளிலிருந்து 118வது அதிகாரமாக இருக்கக்கூடிய கண் விதுப்பழிதல் என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறட்பாக்களுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கண் விதுப்பழிதல் அப்படிங்கிற சொல்லுக்கான விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். கண் அப்படின்னா நமக்கு தெரியும், பார்க்கக்கூடிய ஒரு உறுப்பு. விதுப்பு அப்படின்னா விரைதல், வேகம்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த அர்த்தம். அழிதல்னா வருத்தப்படுறது. எதனால் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது ஒரு தலைவன் தலைவியை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறான். அதனால் அந்த தலைவியினால் அந்த துயரத்தை தாங்க முடியல. அப்போ தலைவனை பார்க்க உதவியது கண்கள் தானே. அப்போ அந்த கண்கள் அந்த காதலரை விரைந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாதனால வருந்துவதை அந்த தலைவி சொல்லக்கூடிய வகையில் இந்த அதிகாரம் முழுமையுமா அமைஞ்சிருக்கு. அப்போது அந்த கண்ணை வைத்தே தான் அந்த தலைவி பேசுகின்றார். அதாவது தலைவனை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தால் அந்த கண் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை சொல்லக்கூடியதான் இந்த அதிகாரம் முழுமையுமே. இப்போது ஒவ்வொரு குறட்பாவாக பார்க்கலாம். முதல் குறட்பா, கண்தாம் கழுல்வது எவன்கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது. இப்போ இதனுடைய பொருள் பாருங்க. கண்தாம் கழுல்வது, கண்தான் கழுல்வதுன்னா அழுவது. எவன் கொலோ, எதற்காக இந்த கண்கள் எதற்காக அழுகிறது எனக்கு தெரியலையே. அந்த தலைவி சொல்றா, கண்தாம் கழுல்வது எவன் கொலோ, கண் எதற்காக அழுகிறது தெரியவில்லையே. தண்டா நோய், தண்டா நோய் என்றால் தனியாத நோய். தனியாத நோய்னா காமம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. காமமாகிய நோயைத்தான் தனியாத நோய் அப்படின்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறா. அந்த தனியாத அந்த காமமாகிய நோயை தாம் காட்ட யாம் கண்டது. அந்த தலைவனை பார்க்கங்காட்டித்தானே எனக்குள்ள அந்த காமமாகிய நோய் வந்தது. அது அந்த கண் தானே காட்டுச்சு. அப்போத்தானே நான் பார்த்தேன். ஆனால் இப்போ அந்த கண்ணே அவரை காட்ட சொல்லி அழுகிறதே, நான் என்ன செய்வது? அதான் அந்த தலைவி சொல்கிறாள், தாம் காட்ட தண்டா நோய் யாம் கண்டது. தாம் அன்று என்னுடைய காதலரை எமக்கு வழியை காட்டியதனால்தான் இந்த தனியாத காம நோயை நானும் அடைந்தேன். அப்படி இருக்க இன்று தமக்கு அவரை காட்டச் சொல்லி என் கண்கள் என்னை வேண்டி அழுகிறது, என்ன காரணத்தினால எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த தலைவி இந்த முதல் குறட்பாவின் மூலமாக தெரிவிக்கின்றாள். அதற்கு அடுத்த குறட்பா பாருங்களேன். தெரிந்து உணரா நோக்கிய உண்கண் பரிந்து உணரா பைதல் உழப்பது எவன். இப்போ தெரிந்து உணரா, இப்போது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அடுத்த மேல் விளைவு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும். ஆனால் இந்த கண் என்ன பண்ணுச்சு? உண்கண். உண்கண் என்றால் மை பூசப்பட்ட கண்கள். அந்த தலைவி கண்களில் மை பூசியிருப்பா இல்லையா, அதான் உண்கண் அப்படின்னு சொல்கிறாங்க. மை பூசிய கண்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த மை பூசிய கண் என்ன பண்ணுச்சு? தெரிந்து உணரா, அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன விளைய போகுது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்காம அன்னைக்கு காதலோட போய் தலைவனை பார்த்துருச்சு. தெரிந்து உணராம, மேல் விளைவதை ஆராய்ந்து பார்க்காம அன்று காதலரை காதலோடு பார்த்த என்னுடைய மையுண்ட கண்கள் இன்னைக்கு என்ன பண்ணுது? பரிந்து உணரா. இன்று இது நம்மால் வந்தது தானே, அதனால் நம்ம அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்காம பைதல் உழப்பது எவன். பைதல் என்றால் துன்பம். அந்த துன்பத்தால் உழப்பது, உழப்பது என்றால் வருந்துவது. அது என்ன காரணத்தினால இல்லையா? முதல்லையே ஒரு தலைவனை பார்த்தா அவன் மேல் நமக்கு ஆசை ஏற்பட்டதுன்னா நமக்கு துயரம் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம, தெரிந்து உணராம அந்த நோக்கிய அந்த மையுண்ட என் கண் இன்னைக்கு இது நம்மால் வந்தது தானே, அதனால் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அன்போடு பொறுத்துக்காம இன்னைக்கு துன்பத்தால் வருந்துவது என்ன காரணத்தினாலோ அப்படின்னு சொல்லி அந்த அந்த தலைவி அந்த அந்த கண்ணை வச்சு சொல்கிறான். அதற்கடுத்து மூன்றாவது குறட்பா பாருங்களேன். கதுமென தாம் நோக்கி தாமே கழுலும் இது நகத்தக்கதுடைத்து. கதும் அப்படின்னா வேகமா, விரைவா, திடும்னு. அந்த கதுமென தாம் நோக்கி, இந்த கண்கள் தலைவனை கண்டவுடன் என்ன பண்ணுச்சு? வேகமா போய் பார்த்துருச்சு. இப்போ தாமே கழுலும், இப்போ தானே அந்த தலைவனை பார்க்க முடியலையேன்னு அழுகுது. இது நகத்தக்கதுடைத்து, இது எனக்கு ரொம்பவுமே சிரிப்பாக இருக்கிறது. அன்னைக்கு தலைவனை வேகமாக போய் பார்த்தது அந்த கண் தான். இன்னைக்கு அந்த தலைவனை பார்க்க முடியலை அப்படின்னு அழுகிறதும் அந்த கண் தான். இது ரொம்பவுமே சிரிப்பாக இருக்கிறது அப்படின்னு அந்த தலைவி சொல்கிறாள். அதற்கடுத்து நான்காவது குறள் பாருங்க. பெயலாற்றா நீருளந்த உண்கண் உயலாற்றா
உய்வுள் நோய் என் கண் நிறுத்து. என்ன அர்த்தம்னு பாருங்களேன். உன் கண்ணா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மையுண்ட கண்கள். என்னுடைய மையுண்ட கண்கள் உயல் ஆற்றா உய்வுள் நோய், அதாவது நான் தப்ப முடியாதபடி எனக்கு காமமாகிய நோயை, உய்வுள் நோய்னா தீர்க்க முடியாத அந்த காமமாகிய நோயை என் கண் நிறுத்திவிட்டு, எங்கிட்ட நிறுத்திட்டு, இன்னைக்கு பெயல் ஆற்றா தாமும் தொடர்ந்து அழ முடியாதபடி அந்த நீர் உலர்ந்து போச்சு, அந்த கண்களில் அந்த தண்ணீரே வற்றி போச்சு, கண்ணீர் வற்றி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறாள். அப்போது எனக்கு அந்த மையுண்ட கண்கள் என்னால் தப்பிக்க முடியாத மாதிரி காம நோயை ஏற்படுத்திட்டு இன்னைக்கு தானும் தொடர்ந்து அழ முடியாதபடி அந்த கண்களில் அந்த கண்ணீர் வற்றி விட்டன அப்படின்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறாள். அதுக்கடுத்து 5வது குறட்பா பாருங்க. படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என் கண். அதாவது கடல் ஆற்றா காமநோய், அதாவது கடலை விட மிகுதியான அளவு அப்படின்னு அர்த்தம். காமநோய் செய்த என் கண், என்னுடைய கண் என்ன பண்ணிருச்சு, கடலை விட மிகுதியாக, கடல் பெருசாக இருக்கும், அதை விட பெருசாக எனக்குள்ள காமநோய் ஏற்பட்டு போச்சு. அப்படி செய்த அந்த காமநோயை ஏற்படுத்திய என்னுடைய கண் இன்னைக்கு என்ன பண்ணுதான், படல் ஆற்றா, இன்னைக்கு அந்த கண்கள் தூங்க முடியாத மாதிரி அனுபவிக்குது. பைதல் உழக்கும், பைதல் என்றால் துன்பம், அந்த துன்பத்தை உழக்கும் அனுபவிக்கின்றது. எனக்குள்ள அந்த கடலை விட மிகுதியான அளவில் காமத்தை ஏற்படுத்திய அந்த கண்கள் இன்னைக்கு உறங்க முடியாமல் தூங்க முடியாமல் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தலைவி இந்த 5வது குறட்பாவில் தெரிவிக்கிறாள். அதற்கடுத்தது 6வது குறட்பா பாருங்க. ஓ ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது. இப்போ இந்த தலைவி சொல்றா, ஓ ஓ இனிதே, இது ரொம்பவுமே இனிதாக இருக்கிறதே, ரொம்ப நல்லா இருக்கே. எதை சொல்றா, எமக்கு இந்நோய் செய்த கண், எனக்கு இந்த காதலாகிய நோயை, காமமாகிய நோயை செய்தது யாரு, இந்த கண் தானே. இன்னைக்கு தாம் இதற்பட்டது, அதுவும் இப்போ துன்பத்தால் வருந்தது. இப்போ நமக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறப்போ நம்ம வருத்தப்பட்டு இருப்போம். அதே கஷ்டத்தை, அந்த துன்பத்தை நமக்கு கொடுத்தவங்க அனுபவிச்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இது மனித இயல்பு தானே. அந்த மாதிரி அந்த கண்ணை பார்த்து சொல்கிறா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இந்த கண்ணை பார்க்க. ஏன் தெரியுமா, எனக்கு இந்த நோயை கொடுத்தது, அந்த காமமாகிய நோயை செய்தது இந்த கண் தான். இப்போ அதுவும் அதில் போய் சிக்கிக்கிச்சு, தாமும் இதற்பட்டது, அதுவும் அதில் போய் மாட்டிக்கிச்சு. அதனால் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஓ ஓ இனிதே, எமக்கு இந்த நோய் செய்த கண் இப்போ இந்த துன்பத்தில் அகப்பட்டு கொண்டது, இது மிகவும் இனிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தலைவி குறிப்பிடுகின்றாள். அதற்கு அடுத்தபடியாக 7வது குறட்பா பாருங்க. உழந்து உழந்து உள்நீர் அருக விளைந்து இளைந்து வேண்டி அவர் கண்ட கண். பாருங்களேன், விளைந்து என்றால் விரும்பி, அதுலேருந்து நம்ம வாசிக்கணும். விளைந்து இளைந்து இல்லையா, அதாவது விளைந்துன்னா விரும்பி, இளைந்துன்னா நெகிழ்ந்து, அப்படியே மனசு ரொம்ப விருப்பப்பட்டு, வேண்டி, வேண்டினா மேலும் மேலும் விருப்பப்பட்டு அவர் கண்ட கண் இல்லையா. அன்னைக்கு தலைவனை விரும்பி மனம் மகிழ்ந்து மேலும் மேலும் காதலித்து அவரை கண்ட அந்த கண்கள் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, உழந்து உழந்து, இன்னைக்கு தூக்கம் இல்லாமல் அந்த அழக்கூடிய துன்பத்தால் வருந்தி அந்த கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அற்று போச்சு, நீரெல்லாம் வற்றி போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவனால் அழக்கூட முடியல, அந்த கண்ணால் அழக்கூட முடியலன்னு அந்த தலைவி சொல்கிறாள். அப்போது அன்னைக்கு விரும்பி மனம் மகிழ்ந்து மேலும் மேலும் அவரை கண்டு காதலித்த அந்த கண்கள் இன்னைக்கு அவரை பார்க்க முடியாமல் தூக்கம் இல்லாமல் அழுத துன்பத்தினால வருந்தி வருந்தி, உழந்து உழந்துன்னா வருந்தி வருந்தி தன்னுடைய உள்நீர், அந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நீரெல்லாம் வற்றி போகும்படி ஆகிவிட்டது அப்படின்னு அந்த தலைவி இங்கே குறிப்பிடுகின்றார். இதுதான் அன்னைக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி விரைந்து போய் பார்த்த கண்கள் இன்னைக்கு அந்த தலைவனை பார்க்க முடியாமல் தூங்க முடியாமல் அழுது அந்த உள்நீரே வற்றி போச்சு, அந்த கண்ணீர் உள்ள இருக்கும் இல்லையா, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நீரே வற்றி போகும்படி ஆகிவிட்டதே அப்படின்னு அந்த தலைவி குறிப்பிடுகின்றாள். அதற்கு அடுத்தது 8வது குறட்பா பாருங்க. பேணாது பெற்றார் உளர் மண்ணோ மற்றவர் காணாது அமைவிளக்கன். பேணாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மனசால விரும்பாம, தலைவன் என்ன பண்ணிட்டாரு, மனசால விரும்பாம, பெற்றார்னால விரும்பியவர் அர்த்தம். எதால விரும்பார், சும்மா வாய் சொல்லால மட்டும் விரும்பியவர், சும்மா பேச்சுக்காக நம்மளை விரும்புவர் உளர் மண்ணும். அந்த தலைவி சொல்கிறாள், நெஞ்சத்தில் கொஞ்சம் கூட காதலிக்காம வாய் சொல்லால விரும்பிய காதலர் இங்கே இருக்கிறாரு, மற்றவர் காணாது. ஆனால் அவரை பார்க்காம, அந்த உண்மையை புரிஞ்சுக்காம என் கண்கள் அவரை பார்க்காம அமைதி இல்லாமல் இருக்குதே,
அமைதி இல்லாமல் அவரை தேடி வருந்துகிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறார். அப்போது தலைவன் உள்ளத்தால் அன்பு கொள்ளாமல் வெறும் உதட்டளவில் மட்டும் விரும்பினாரு. அப்போ இந்த கண் அவரை விரும்பிருச்சு. இப்போ அவரை பார்க்க முடியல, அதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு அவரை பார்க்க முடியலையேன்னு அந்த கண்கள் அமைதி இல்லாமல் வருந்துகிறதே, இது எதனாலோ அப்படின்னு அந்த தலைவி குறிப்பிடுகின்றாள். அதற்கடுத்து 9வது குறள் பாருங்க. வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரைஞர் உற்றனக்கன். அந்த தலைவன் வாராக்கால்னா வராத போது இந்த கண்கள் துஞ்சானா தூங்காமல் இருக்கு. தலைவன் வரலையேன்னு எதிர்பார்த்து கண்கள் தூங்கலை. வரின் துஞ்சா, ஒருவேளை தலைவன் வந்துட்டா நம்ம தூங்கிட்டோம்னு வைங்களேன், என்ன ஆகும்? அவன் விட்டுட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறது? பிரிஞ்சு போயிடுவானேன்னு பயப்பட்டு இப்போவும் தூங்க மாட்டேங்குது. அப்போ தலைவன் வாராக்கால் துஞ்சா, தலைவன் வரும்போதும் இந்த கண்கள் தூங்குவதில்லை. வரின் துஞ்சா, தலைவன் வந்தாலும் எங்கே பிரிந்து போய் விடுவானோ அப்படிங்கிற பயத்தாலையும் தூங்க மாட்டேங்குது. ஆயிடை, இந்த ரெண்டுக்கு நடுவில் ஆரைஞர் உற்றனக்கண். ஆரைஞர் என்றால் துன்பம், உற்றன அடைந்தன என் கண்கள். இந்த ரெண்டுக்கு இடையில என் கண்கள் தான் துன்பத்தை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தலைவி குறிப்பிடுகின்றாள். அதற்கடுத்தது 10வது குறிப்பா பாருங்க. மறை பெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரை பறை கண்ணார் அகத்து. எம்போல் அப்படின்னா என்ன மாதிரி, பறையறையும் கண்ணையுடையவர். பறையறைதல்னா அந்த பறை அடிச்சு ஊருக்குள்ள எல்லா விஷயத்தையும் சொல்ற மாதிரி என்னுடைய கண்கள் என்ன பண்ணுதான், எல்லாத்தையும் சொல்லிடுது. மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன், துன்பத்தால் வருது எல்லாம் கண்ணே காட்டி கொடுத்துருது. அப்போ இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்கள தெரிஞ்சுக்குவாங்களே, அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அப்போ அதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னா என்ன மறைச்சி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊராருக்கு அரிதென்றால், நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஊராருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த கண்களே என்ன பண்ணுது, எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துருது. என்னுடைய மனசில் என்ன நினச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த பறை அடித்து தெரிவிக்கிறது போல் இந்த கண்கள் காட்டி விடுகிறது. அதனால் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய மறைப்பொருளை அறிதல் இந்த ஊராருக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது, எளிமை அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் சொல்கின்றாள். இப்படியாக இந்த கண் விதுப்பழிதல் அப்படிங்கிற அதிகாரம் அமைந்திருக்கின்றது. நன்றி.